வேர்ப் என்னென்னா, நமக்கு வேர்ப் தெரியும். நம்ம ஒரு ஆக்ஷன் செய்கிறது தான் வந்து வேர்புன்னு சொல்லுவோம். இல்லை ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்னா, அதாவது நம்ம இருக்கும் நிலை. ஆக்ஷன்னா வந்து நம்ம செய்கிற செயல். இன்னொன்று வந்து நம்ம இருக்கும் நிலை. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை. பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கைனா, ஃப்ளை தான் வந்து இங்கே வந்து பேர்ட்ஸ் வந்து பறக்குது. அப்போ வந்து அந்த பறக்கிறது தான் வந்து இங்கே செயல். ஓகேவா? அப்போ அது வந்து வேர்ப். ஸோ ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட் அப்படின்னா அவன் ஓடுறான். அப்போ ஓடுறான்றது தான் இங்கே வந்து ஒரு செயல். ஸோ அப்போ அதுதான் வேர்ப். ஐ எம் ஹாப்பி. அப்போ ஐ எம் ஹாப்பின்றது வந்து அவங்க இருக்கிற நிலையை சொல்லுது, ஸ்டேட் ஆஃப் பீயிங். சரியா? அதனால் வந்து ஆம் தான் வந்து இங்கே என்னென்னா வேர்பு. ஏன்னா அது வந்து அவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன நிலையில் இருக்காங்கன்றத சொல்கிறதுனால ஆம் தான் வந்து இங்கே வேர்ப். ஓகேவா? இப்போ ஷீ இஸ் எ சிங்கர்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து பாடகியாக இருக்கிறார். அப்படி அவள் பாடகியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்க என்னவா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து வேர்ப். ஓகேவா? செயல். அப்புறம் வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங். அட்ஜெக்டிவ் பார்த்திங்க, ஒரு நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது தான் வந்து நம்ம வந்து என்னென்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து டிஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபைஸ் எ நவுன் அப்படின்னா அட்ஜெக்டிவ். ஸோ சென்டென்ஸ் பாருங்கள். ஷீ ஓர் எ பியூட்டிஃபுல் ட்ரெஸ் அப்படின்னா ஒரு பொண்ணை வந்து சொல்கிறாங்க, அவள் அழகான உடை